அவளை மனுஷனுக்கு கொண்டு வந்தார். அது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பார், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். தர்சனும் இலானியும் அவர்கள் ஒரே மாம்சமாக தேவனுக்கு முன்பாக திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள். நாங்கள் இப்பொழுது ஜெபத்துடனே தேவ வார்த்தையுடனே நாங்கள் ஆதாரங்களை நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். சகோதரர் வந்து ஜெபத்தை நடத்துவார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான மகிழ்ச்சியான சந்தோஷ நாளிலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கடவுளுடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அது கர்த்தருக்கு என்று செய்யுங்கள் என்று சொல்லி. ஆகவே இந்த மணமகளை வாழ்த்தும்படியாய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டும் முரசு வாழ்த்து வரவேற்கிறோம். உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. அங்கே என்ன நடக்கிறது? இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இன்றைக்கு தர்சனும் திலானியும் சிறிது நேரத்தில் அவர்கள் கணவன் மனைவி